இதை இப்படி செஞ்சால் எல்லாம் ஒன்றா சேரும். இதில் வந்து இனி என்ன செய்ய வேண்டும் கேட்டால் மஞ்சத்தூள் இப்படி போட்டு இப்படி போட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். இதை இப்படி போட்டுக்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இல்லை, இப்படி குலுக்குங்க வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்துன்னு இருக்குது, வறுத்து விட்டுருவோம். பக்குவம் பண்ணணும் எல்லாம். அந்த கூட ஒரு எலும்பு இது ஃபுல்லாக சுத்தமான கறியை அறுத்தாச்சு. இது வந்து எலும்பு. இந்த எலும்பை வந்து என்ன செய்யணும், இப்படியே இதை பருப்பை போட்டு அடுப்பில் வச்சு வேக போடுங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கோ முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ போட்டு அப்படியே கொஞ்சம் குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலெல்லாம் கொடுத்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் மட்டும் போதும், மற்றெண்ணெய் வேணாம். ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. ஒரு நிதானத்தில் போட்டால் கறி நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஒன்றா வறுத்துடலாம். வந்து இந்த கறி செய்யும்போது கிடா சொந்தமாக நான் வளர்ப்பேன். அதை இந்த கிடாயை வளர்த்து அதை அறுத்து ஆள் வச்சு அறுத்து எல்லாம் கிளியர் பண்ணி இந்த கறி வந்து 5 கிலோ சட்டியில் 5 கிலோ போட்டு இதை வந்து நான் அவிச்சு வைப்பேன். அவிச்சு வச்சுட்டு மற்றது எலும்பு எல்லாம் போட்டு குழம்பு வைப்போம். எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருவோம். இது சட்டி பத்தலை நினைக்கிறேன், எடுத்துகிட்டு வரவா? ஒரு சட்டியில் போட்டது அந்த சட்டி சரியாக இல்லை, அதனால வேறு சட்டியில் நாங்கள் போட்டு இது பண்ணுறோம். என்ன பண்ண கருப்பு சட்டி வச்சுக்கிறோம். இதில் முடிச்சு சோத்தை போட்டு பிரட்டிக்கிறணும். அது என் பழக்கம், நல்லாயிருக்கும் விஷயம். இந்த தள்ளி விடுமா, அதில் அப்படியே தள்ளி விடு, சும்மா தள்ளி விடு. இப்போ மிளகா போட்டாச்சு, மிளகாயை போட்டு கிண்ட போகிறாங்க. ஒரு 7-8 மிளகா இருக்குது, காஞ்ச மிளகா. பாட்டுக்கு பச்சை மிளகாயை பிச்சு போட்டுறாதீங்க, சில பேர் சாப்பிட்ருவாங்க, அதை எடுத்து மென்றுவாங்க. போடு, கிண்டு. திங்கள் சரியா வந்துருச்சுமா, போதுமா? இறக்கிறணும். இதை வந்து உங்க மாமனார் வந்து வீட்டுக்காரர் வந்து இதை நல்லா எல்லாம் திண்டு விட்டு போய் படுத்துக்கிட்டு சோஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு போய் என்ன பணக்காரன் இந்த மாதிரி ருசிச்சு ரசிச்சு திங்கணும், சாப்பிடணும். அதேன வாழ்க்கை. தேடி வச்சுட்டு தானே போறாங்க. நம்ம எல்லாரும் போட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்கிற கல்யாணம் இறக்கிறீங்களா? முடிஞ்சிருச்சு. இந்த இதில் உள்ளது என்ன உருகி இருக்குது பற்றியெல்லாம், இதை வந்து தூக்கி ஊற்றிடாதீங்க. இதை ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயை வடித்து வச்சு இந்த மிளகாயும் எடுத்து போட்டு நொறுக்கி வச்சுக்கிட்டு அந்த சாம்பார் நீங்கள் அந்த எலும்பு போட்டு பருப்பு போட்டு தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் போட்டு இந்த மிளகாயெல்லாம் அரைச்சி போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி கலக்கி தின்றுங்க. சூப்பராக இருக்கும், அவ்வளோ ருசி இருக்கும் அந்த சாம்பார். இதை வீணாக்கக்கூடாது, இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிடக்கூடாது. இல்லை எல்லா கறிலாம் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கறி நீங்கள் 1 கிலோ வாங்கினாலும் சுருங்கிடும், அதை பற்றி கவலைப்படாது. சாப்பிடுங்க, 4 துண்டு சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். அவ்வளோ இதை இப்படி செஞ்சால் எல்லாம்